வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். பேருந்து புனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் MP அருண் நேரு. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். அதான் விவேக் சார்லாம் சொல்லுவார், இவெல்லாம் காசு சேர்த்து வச்சிருந்தானா இந்த மாதிரி இன்னும் 4-5 வீடு கட்டிடலாம்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு திட்டுவார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த காசு சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறையா இருக்கு. அதான் நான் அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நாள் அப்பா தான் படிக்க வச்சாங்க எங்களை, நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் அந்த பில்ஸ்லாம் எங்களுக்கு காமிக்கிறது. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதை பாதிக்கு பாதி விஷயத்தை வந்து மறைச்சிருவார். ஆக்சுவலி அவர் சம்பாரிச்சேன்னா சண்டை வருமா இதுக்காக? அவர் போனதுக்கப்புறம் அவர் இல்லை, இனிமேல் நாம தான் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நாள் வந்துச்சு இல்லை? அப்போ நீங்கள் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க? மிஸ் மை டேட் ஆக்சுவலி எவ்ரி செகண்ட் எப்போவுமே. ஆக்சுவலி நான் நினைக்கிறதுனா என் கூட தான் இருக்காரு, எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு, இல்லை பக்கத்தில் ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் இஸ் நாட் வித் அஸ்ல அப்படின்னு சொல்லி தோணும். எந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவர்? நீங்கள் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, என்ன பையா நாளைக்கு எப்படி நாளைக்கு படம் ரிலீஸ் எங்கே போனேன் எது பண்ணேன் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ ஒர்க்குக்கு வரேன்னா பார்க்கும்போது எங்கே போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாருன்னு எப்படி சொல்லுவோம் அந்த மாதிரி அவர் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டு வரேன். சச்சின்குமார் சார் இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க தான், நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், கேட்காம இருந்தால் தான் தப்பு. அங்கே நான் போய் வந்து இன்னர் சன் அப்படிலாம் பேசி. வணக்கம் அன்பு மயில்சாமி அவர்களே. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரீசெண்டாக இப்போ உங்களுடைய படத்துடைய ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னா May 9th இப்போது ரிலீஸ் ஆக போகும், ஏமன் கட்டளை அப்படிங்கும்போது பார்க்குறேன். இப்போ அந்த படம் வந்துட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்தது. ஏன் வந்துட்டு இவ்வளோ நாள் டிலே ஆகி ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு அது வந்து கோவிடில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு படத்துக்கு போயிட்டேன். ஐ மீன் கூட நடித்தவர் வேறு படத்துக்கு திருப்பியும் அவங்கள அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணார். பட் இப்போ அவர் பிளான் பண்ணது நல்லா 100% பர்ஃபெக்டாக நல்ல ப்ரொமோஷன். ஏன்னா அது இல்லாமல் அதில் நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டப்பிங் ஒர்க்கு கொஞ்சம் ட்ரிம்மிங்லாம் பண்ணி இப்போதைக்கு இது ஏற்ற மாதிரி மாற்றி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் உங்களை பற்றி பார்க்கும்போது இப்போ ஏமன் கட்டளையாக இருக்கட்டும், இன்னொரு படமும் நீங்கள் லீடாக பண்ணி பார்த்துருக்கேன் அப்படிங்கும்போது, இப்போ ராயனில் வந்துட்டு ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த மாதிரியான ஒர்க் அப்படிங்கும்போது நம்ம ஒரு லீடாக பண்ணிகிட்டு இருக்கோமே, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோமே, நம்ம போயிட்டு இன்னொரு படத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணலாமே அப்படின்ற யோசனை உங்களுக்கு இருந்ததா? அதை நீங்கள் எந்த ஒரு விதத்துலையுமே நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க? எதனால்? நம்ம வேலை நடிக்கிறது, என்னோடய பேஷன் வந்து ஆக்ட் பண்ணுறது, சினிமா தான் எல்லாமே. ஓகே, ஸோ அது எப்படின்ற பட்சத்தில் பட் என்னோடய வெயிட்டேஜ் என்ன அதையும் பார்ப்பேன். ஆக்சுவலி இப்போ சார் தனுஷ் சார் கூப்பிட்டு சொல்லும் போது என்னென்னா, இது ஒரு நல்ல ரோல், ஒரு 20 minutes வரும், பட் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் இது அப்புறம் கொடுக்கும் நம்ம டைலாக் போர்ஷன். அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுவோம் சொன்னாங்க, மேபி ஃப்யூச்சரில் இது எப்படி மாறலான்னு தெரில, ப்ரீக்குள் வந்தாலும் வரலாம். ஏன்னா இதில் வந்து நான் இறந்துடுற மாதிரி காமிப்பாங்க அவர் சன். ஸோ அதில் டைலாக்ஸ்லாம் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி, யார் தெரியுமா அவன் யார் தெரியாது, தனுஷ் சாரை வந்து கொஞ்சம் இது பண்ணி ஃப்ளாஷ்பேக் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை சார், அப்போ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி ஆக்சுவலி பேசிப்போம். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். இப்போது ராயனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, தனுஷ் அண்ட் மயில்சாமி அவர்களுடைய அந்த காம்போ நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அவங்க 2 பேருமே க்ளோஸாக இப்போ உத்தமபுத்திரனாக இருக்கட்டும் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அப்பாவுக்கும் அவருக்குமான அந்த ஒரு நட்பு, அதை பற்றிலாம் உங்கள்கிட்ட பேசியிருக்காரா தனுஷ் அவர்கள் ராயன் பட டைமில்? சார் அதுக்கு முன்னாடி நான் போய் மீட் பண்ணியிருந்தேன். சார் வந்து பிரசிடென்சி காலேஜில் ஷூட்டிங்கில் இருந்தார். அப்போ தான் கூப்பிட்டாங்க. சார் போய் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார், இது மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்னு சொல்லும்போது தான் டேடி நல்லா க்ளோஸு பண்ணுங்க கண்டிப்பாக, நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நிறையா பண்ண சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அப்பா வந்து நிறைய ஷேர் பண்ணுவாங்க. தனுஷ் சார் கூட ஷூட்டிங்கில் இருக்கும்போது அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவார், எப்படி பேசுவார், நல்ல ஜாலி கேரக்டர், நல்ல ஃப்ரெண்ட்லி டைப்பு. அப்புறம் அந்த என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணால் அதில் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதை அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் முழுசாக பார்த்தது வந்து இந்த 10 days ராயன் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ அப்பா அவரோட டெடிகேஷன், இப்போ ஃபார் டெடிகேஷன் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. ஏன்னா ஒன்று பண்ணுன்னா அந்த 100% ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் தான், வேறு எங்கேயும் செதுல இல்லாமல் ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷன். அதை நான் நேரில் பார்த்தேன். இருந்தால் அவரை மாதிரி
ஒரு ஒர்க்குன்னு வந்தால் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக அவர் எடுக்கலான்னு சொல்லிட்டு நேரில் பார்த்தேன். இப்போது பொதுவாகவே இப்போ சினிமா ஃபீல்டில் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு லெஜெண்டரி ஒரு ஆக்டர். அவர் ஒரு நான் காமெடின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருக்குள்ளே நான் சுருக்க விரும்பலை, ஒரு லெஜெண்டரியான ஒரு ஆக்டர். இவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படிங்கும்போது தான் ஃபேமிலியில் வந்துட்டு அடுத்தது இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு நிறைய பேரை ரெஃபர் பண்ணியிருக்கலாம், உங்களை போய் கூட்டியிருக்கலாம், அப்போவே வந்துட்டு உங்களை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்கியிருக்க முடியும். அப்படிங்கும்போது ஏன் அந்த விஷயம் வந்துட்டு இவ்வளோ டிலே ஆனதுக்கான காரணம்? டிலே எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து டைம், ஹார்ட் ஒர்க், லக். இது மூணுமே எப்பவுமே நம்ம சினி ஃபீல்டு ரொம்ப முக்கியம். என்ன தான் ஹார்ட் ஒர்க்கு போட்டாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு ஜனங்க வந்து ஆசைப்படணும். கரெக்டு தானே? இல்லை நம்மளுக்கு அந்த டைமில் இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஏன் லேட் ஆகுது, இதை நான் நினச்சிருந்தேன் அந்த எடுத்த ஸ்பாட்டுக்கு 40 days டக்குன்னு முடிச்சு ஒரு 3 months அப்படி வந்திருக்கலாம். எல்லாத்தையும் இப்போ சொல்லும் போது நம்ம பிளான் பண்ணும்போது அப்படி தான். இப்போ எந்த படமே வந்து நம்ம லேட்டாக ரிலீஸ் பண்ணணும் இல்லை பண்ணக்கூடாதுன்னு யாரும் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருமே ஜெயிக்கணும் வெளில வரணும் தான் பண்ணுறோம். பட் அதுக்கு ஒரு அந்த அனுகூலம் சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு அமையணும் அப்படின்னு. ஸோ அந்த அமைப்பு கரெக்டாக நமக்கு செட் ஆகல, அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. நானும் வந்து ஐயோ இப்படி ஆகுது அதெல்லாம் ஃபீல் பண்ண நம்ம வேலை நடிக்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் நடிச்சிட்டே இருப்போம், அதை ட்ராவல் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நானும் அதில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கேன். அந்த டைமில் அப்பாவோட சப்போர்ட் நீங்கள் போயிட்டு அப்பா நான் வந்து நடிகன் ஆகலான்னு இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்த மயில்சாமி அவர்கள்ட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? இல்லை நான் சொல்ல அவர் ஃபஸ்ட்டு நான் இப்போ இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு நான் படிச்சுட்டு ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு படம் கேரக்டர் கேட்குறாங்கன்னு சொன்னார். இப்போ வேண்டாம், நான் கொஞ்சம் இந்த வெளியிலலாம் போய் நிறைய இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம மென்டர் சார் ஜீவா சார், அவர் இறந்துட்டார் 12B ஜீவா சார், அப்புறம் வாஸ் சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்து மீட் பண்ணும்போது யூ ஃபினிஷ் யுவர் ஸ்டடீஸ். கேபி சாரை பார்த்தோம். கேபி சார் தான் எனக்கு அன்புன்னு பேர் வச்சார். ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கமல் சாரை மீட் பண்ண போனால் ஃபஸ்ட் சார் கேட்டதே வந்து குருவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் கேபி சார். அப்புறம் போய் பார்த்துட்டு இந்த நேம் பற்றிலாம் பேசும்போது இவ்வளோ பேர் வைக்க போறியான்னு தெரியல, நீங்கள் எதாவது பேர் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். சரி போயிட்டு வா, நான் உனக்கு ஒரு பேர் வச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க. அவர் வச்ச பேர் தான் அன்பு மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சினிஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆனேன். ஸோ அப்போலேருந்து படம் பண்ணது. ஸோ இப்போ கேரக்டர் என்னென்னா சார் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 2008 சார் பண்ண படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க வேணாம். என்ன வருதோ அதில் நம்ம கொஞ்சம் லைம் லைட், நம்ம கொஞ்சம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்மளுக்கு ஒரு நிறைய இது மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி புதுசாக ஒரு ஒன்றுத்துலேயே போக வேணாம், இப்போ புது ஒன்று சார் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு எது வந்தாலும் பண்ணலாம். பட் பண்ணுறதை வந்து பார்த்து நம்மளுக்கு ஒரு வெயிட்டேஜாக பண்ணால் இது பண்ணது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணணும்னு பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அவர் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுத்தாரு? இப்போ பொதுவாகவே வந்துட்டு அந்த ஃபீல்டில் இருக்கவங்களே அந்த ஃபீல்டை பற்றி நீங்கள் வராத கஷ்டப்படுவா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள். அப்பா வந்து என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? உங்களை சரி நீ வந்திருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இன்புட்ஸ் அண்ட் அட்வைசஸ்லாம் என்ன கொடுத்தாரு? அவர் கொடுக்குற ஃபஸ்ட்டு அட்வைஸ்னு சினிமாக்குன்னு இல்லை, அவர் எப்போவுமே சினிமாவில் இருக்கும். சினிமாவில் நீ ஒன்று பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும், போய் பேசாது. ஏன்னா அப்பாவுக்கு போய் பேச சுத்தம் பிடிக்காது. அதே மாதிரி உன் வேலையை பண்ணுறியா நல்லா ஹாப்பியாக செய். ஐயோ இது கஷ்டப்பட்டு அதெல்லாம் இஷ்டப்பட்டு பண்ணேன். அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்னதாக இருந்தாலும் அதை உன்னோட ஃபுல் இதை அதில் கொடுத்துரு அந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் நீ சினிஃபீல்டில் ட்ராவல் ஆக போகிறேன்னா நிறையா விஷயங்கள் இருக்கும். இந்த புறம் பேசுகிறது, அப்புறம் இங்கே நல்லா பேசிட்டு பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் அதெல்லாம் வந்து எதையுமே கண்டுக்காது. ஃபோக்கஸ் ஒர்க்கில் பண்ண உனக்கு வர வேண்டியது அப்படி தான் வரும். அதே மாதிரி அவர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் உனக்கு வழி காமிச்சிட்டேன், கஷ்டப்பட்டு நான் வந்தேன், உனக்கு வழி காமிச்சிட்டேன், உனக்கு இன்னும் டைம் வரும், டில் தட் கோ இன் தட் வே, உனக்கான பாதை கண்டிப்பாக வரும் போ அப்படின்னு சொல்லுது. ஸோ ஐ எம் டூயிங் தட் ஆக்சுவலி இப்போ வரைக்கும். இப்போது அது வந்துட்டு அது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம், அதாவது வழி காட்டுறதோடு நிறுத்திக்கிறது அப்படிங்கும்போது. பட் இங்கே சினிமாவில் நிறைய பேர் தம் பிள்ளை வந்துட்டு ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம கூட நிற்போம், ஏன்னா இந்த ஃபீல்டு அப்படி தான், நாம் கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் அப்பா வந்துட்டு உங்களை தைரியமாக நீ இனிமேல் ட்ரை பண்ண அப்படின்னு இருக்காருல்ல. அப்போ உங்களுக்கு எதாவது இருக்கும், அப்பா நம்மளை இன்னும் கொஞ்சம் நிறைய ரெஃபர் பண்ணலாமே, அப்பா கூப்பிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி விட்டுறலாமே, அப்பா ஏதாவது சான்ஸ் வாங்கி தரலாமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா? இல்லை, அவருக்கு அது பிடிக்காதுன்ற மாதிரி அப்போ நான் இன்புட் பண்ண விரும்ப மாட்டேன். அவருக்கு ரெண்டு குறிக்கோள் வச்சுக்க. அதை நான் நடிக்கிற படத்தில் நடிக்க மாட்டார். எந்த படம் பார்க்கும்போது இப்போ என் படம்லாம் பார்த்து இல்லை வந்து ப்ரிவியூ வந்துட்டு கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துட்டு அவருக்கு அவருக்கு பழக்கம் கிடையாது. ஒரு பழக்கப்படாத விஷயத்த நம்மளுக்காக மாற்றிக்கோன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு தப்பு. அதான் அப்பாவும் சொல்லியிருக்காரு என்கிட்ட. இப்படி தான் ஒரு கேரக்டர்னா அதை விட்டுருணும், அவ்வளோதான். ஸோ நாங்களும் அப்படி தான். ஸோ அதுக்காக எனக்கு இப்படி பண்ணலையே பண்ணிருக்கலாமேன்னு அப்படின்னு போயிட்டு நான் இப்படி தான்டா, நான் சின்ன வயசுல இப்படி தான் வளர்ந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன். பட் அது மீறி எங்கேயா போக முடியாது, அப்படியாவது அவர் நல்ல மூடில் இருந்தாருன்னா நான் ட்ரை பண்ணுவேன்ப்பா, ஐ ஹேவ் டு ட்ரை டு இந்த மாதிரி கொஞ்சம் ரீச் பண்ணலாம், இதை சொல்ல முடியுமான்னு அவர் அப்படியே மூடெல்லாம் பார்த்துட்டு சரி சொல்கிறேன் போய் மீட் பண்ணிட்டு அந்த மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ரேர். இப்போ அவருக்கு பழக்கப்பட்ட ஆளுங்க
அப்படின்னா மட்டும் அவள் ஆஸ்க். மற்றபடி மேக்ஸிமம் ஒரு 90% எதுவுமே கிடையாது. ஏதாவது ஷூட்டிங் போனால் சொல்லுவார், எந்த கம்பெனின்னு செக் பண்ணிக்கோ, படம் ரிலீஸ் ஆகுமான்னு பார்த்துக்கோ, என் பேரை ஸ்பாயில் பண்ணிடாது அப்படின்வார். ஸோ அதை மட்டும் நான் மைண்டில் ஏற்றிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகே. அது மாதிரி யாரையாவது ரெஃபர் பண்ணியிருக்காரு? அதை இவங்களை போய் நீங்கள் போய் கேட்டு அதுக்கு அவர் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காரா? ரெஃபர் நான் அவங்ககிட்ட பேச மாட்டார், நம்பர் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்பேன், அவ்வளோதான். ஓ, அவ்வளோ தூரம் தான்? அவ்வளோதான், அதுக்கு மேலே இதே வந்து பெரிய விஷயம் அவர்கிட்ட கேட்குறது. ஓ, நம்பர் கேட்பேன், அப்பா இவர் இருக்காரா இந்த ஆஃபீஸ் எனக்கு தெரியல, நான் கீப் ஆன் ட்ரையிங் பட் பிடிக்க முடியல அப்படின்னு. சரி நம்பர் என்ன சொல்லு, சரி நான் பேசிட்டு நான் சொல்கிறேன், பேசிவிட்டு அவனை கூப்பிட்ருக்காங்க, இந்த நம்பர் ஃபோன் பண்ணி பேசிக்கோ, மெசேஜ் போட்டுரு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். ஓகே. ரொம்ப புதுசாக இருக்குது. இப்போ எங்கேயுமே வந்துட்டு என் பையன் ட்ரை பண்ணிருக்கான் சார், உங்கள் படத்தில் ஏதாவது ரோல் இருக்குது அப்படின்னு கேட்குற அப்பாக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. எங்கேயா ஷூட்டிங் ஸ்பாட் போனப்போ அப்போ டேரக்டர்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணுவார், ஏன் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களே கேட்பாங்க, உங்கள் ஃபோட்டோஸில் எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரிலாம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் திடீர்னு இருப்பார், இங்கே இடத்துல இருக்க வரியா அப்படின்னு கேட்பார். அப்போ மீட் பண்ணும்போதெல்லாம் அப்போ ஹீ வில் டூ தட், அந்த காம்பனாக இருப்பார். மற்றபடி என்ன இப்போ தனிப்பட்ட முறையில் தனியாக வீட்டில் இருக்க இப்படின்னு பேசி அது வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு ஒன்று. சார் நாங்களும் வந்து அதை இது பண்ணி கேட்டது கிடையாது. இப்போ அப்பாவோட க்ளோஸாக வந்துட்டு தனுஷ் அவர்கள் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்பா இல்லாதப்போ அவர் கூப்பிட்டு உங்களை ஒரு விஷயம் பண்றாங்க, அது வந்து ஒரு மரியாதை, மயில்சாமி அண்ணனுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துலயோ உங்க மேல ஒரு டேலண்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல தனுஷ் அவர்கள் ஒன்று பண்றாரு. இதே மாதிரி மயில்சாமி அவர்களோடு நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கெல்லாம் பண்ணலையே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். பண்ணலையே நான் வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது அதெல்லாம் பண்ணல. ஃபஸ்ட்டு அப்பா இறந்தோடனே ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு சசிகுமார் சார் தான். சசிகுமார் சார் இப்போ வரைக்கும் எங்களோட கான்டாக்டில் இருக்குது, நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த கம்பெனிக்கு போய் இந்த கம்பெனியில் சொல்லியிருக்கேன், கான்டாக்ட் நம்பர் பேச சொல்லுவார். அதுக்கெலாம் நான் அவருக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல வரோம்னா, ஸோ எந்த இன்டர்வியூ போனாலும் அந்த இன்டர்வியூ வாயில் வந்து நான் அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் என்னை முடிவளக்கு சொல்லி, அப்புறம் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், கூட்ட போகிறேன் போயின்னா அதில் உனக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, அது இல்லையா ஸ்டாப் ஆச்சா, அப்புறம் அடுத்தடுத்து அவர் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுறாரோ எல்லா ப்ராஜெக்ட்லேயும் அவர்கிட்ட நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், போய் பார்த்துடு அப்படின்னு சொல்லி நல்லா எப்பவுமே என்னன்னு தெரியல, அவர் பார்த்தாரு எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து ஒழுங்காக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்க அப்படின்வார். அதுக்கப்புறம் தனுஷ் சார், அதுக்கப்புறம் கவுண்டமணி சார் பண்ணால், அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார்னு ஒருத்தர் இருக்காங்க. சினிஃபீல்டில் அப்பா பிடிச்சவங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இதை நம்ம முடிச்சுட்டோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு தவ முடியாது. ஸோ இதை முடிச்சுட்டு ஆல்ரெடி இப்போ எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. பட் அதை மீறி நம்மளுக்கு சில இடம்லாம் நம்ம போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், எனக்கு இவங்களோட பண்ணணும் ஆசை. ஸோ அதை நானும் அப்படியே கொஞ்சமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ஓகே. எந்தெந்த வகையிலலாம் கிடச்சிட்டு இருக்கு? அதாவது வந்துட்டு அப்பா வந்துட்டு பணம் தாண்டி மக்களை நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு, மனிதர்களை நிறைய சம்பாரிச்சிருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே, அப்பா சம்பாரிச்சது எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற அந்த விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா வாழ்க்கையில்? இல்லை, எனக்கு நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, அவருக்கு மகனாக பிறந்ததே பெரிய பாகியம் ஆக்சுவலி. ஸோ அதில் நான் நினச்சேன்னு நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட் ஆல் அவர் திங்க் பண்ணுறதே எனக்கு தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பேருன்னு சொன்னாவே அது எனக்கு ஒரு பாக்கியம். ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நப்போன் என்ன வராருன்னா அப்படின்னு அப்பா அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அது கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்ற போதே அந்த லிகசி ஒரு நேம், அதை தான் இனிமேல் நான் அதை காப்பாற்றணும். தவிர ஒன்று இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி இல்லைனா அதோட நல்லா பெருசாக காப்பாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அதனால் இப்போ என்ன வருதோ அதை பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சினி ஃபீல்டில் இருக்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் வி ஹேவ் டு கீப் ஆன் ஒர்க். இப்போ எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், அதை அப்படியே விட்டோன்னா வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, இன்னொரு எனக்கு 50 வயசு ஆனாலும் நான் இதே நிலமையில தான் உட்காந்துட்ருப்பேன். ஸோ அவள் கீப் ஆன் ட்ரை போப்பேன். முடியாத பட்சத்தில் வந்து வேறு என்ன சோர்ஸில் போகலாம் அப்படிலாம் யோசிப்பேன். எல்லாருக்கும் அதெல்லாம் இருப்போம். இப்போ தினைக்கும் நம்ம பேசுகிறோம், இப்போ நம்ம சினி ஃபீல்டில் இருக்கிறோம், இந்த கம்பெனிக்கு போனேன், இன்றைக்கி இவங்களை மீட் பண்ண முடியல, ஸோ நேற்று போனேன் பார்த்தேன், இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனேன். ஸோ அப்போ நானும் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பேன், மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம். மச்சா நாளைக்கு இந்த கம்பெனிக்கு போகிறேன், நீ இன்றைக்கி போயிட்டு வந்து நாளைக்கு சொல்லியிருக்கேன், நீ போ. அதே மாதிரி நான் எங்கேயாவது கம்பெனிக்கு போனால் மை ஃப்ரெண்ட் இஸ் தர், இவர் இருக்கார் கூட, நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாவே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது குட் கம்யூனிகேஷன். நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி, நம்மளுக்கு எதுவும் வரலையே போகணுமே அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்காது. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் இருந்தாவே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் இதில் அப்படியே முன்னேறி போயிட்டே இருக்கலாம். ஓகே இருக்குன்னு ஒரு ஹாப்பி மூட்லேயே, ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவ் திங்கிங்லேயே, அதை சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இப்போது எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு மற்ற சப்போர்ட் இல்லைன்னா ஒரு எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் இருக்கும். அப்படிங்கும்போது அப்பா இருந்த வரைக்கும் அது ஓகே, நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும், நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார், அவர் நமக்கு மற்ற விஷயங்கள் பண்ணாலும் கூட நிற்பார் அப்படின்னு. அவர் போனதுக்கப்புறம் அவர் இல்லை, இனிமேல் நாம தான் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நாள் வந்துச்சு இல்லை? அப்போ நீங்கள் என்னென்னலாம் கோத்ரூ பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிச்சிங்க? மிஸ் மை டேட் ஆக்சுவலி எவ்ரி செகண்ட், எப்போவுமே ஆக்சுவலி அது வந்து நம்ம நார்மலாக போக முடியாது. இப்போ நம்ம கூட தான், இப்போ நான் நினைக்கிறதுனா என் கூட தான் இருக்கார், எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு இல்லை பக்கத்தில், அதை அந்த திங்கிங்கில் தான் இப்போ வரைக்கும் அந்த மென்டல் தான். இப்போ வீட்டுக்கு போனாவோ தனியாக இருக்கும்போது ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் இஸ் நாட் வித் அஸ்ல அப்படின்னு சொல்லி தோணும்.
இல்லைல்ல அப்பா கூட. பட் ஏதாவது சம் ஃப்ளாஷ் மூமெண்ட் இந்த டைமில் அவர் இருந்தது தான் நான் இதை கேட்டிருக்கலாமே. இப்போ எல்லாருக்குமே அது தோணும். இப்போ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்குலாம் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு இப்போது டக்குன்னு இப்போ நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, இது நம்ம அப்பா இருந்தாருன்னா என்னால் அப்பா கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பார். இப்போ நான் அப்பா இருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பார் இதை, அவர் மென்டலில் நம்ம எப்படி இப்போ என்ன சொல்கிறது, இந்த மாதிரி திங்கிங்லாம் ஒரு ஃப்ளாஷ் ஆக்சுவலி. இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து நம்ம அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது நான் வந்து அவர் என்கிட்ட சொல்லிவிடுறது எப்போவுமே உடஞ்சி போயிடாது. எப்பவுமே இருந்தாலும் கெத்தாக இருந்துகிட்டே இரு, உன் கூட இருக்க. அதே மாதிரி எப்போவுமே அப்பா கிட்ட எதாக இருந்தால் ஷேர் பண்ணி. இப்போ அவர் இல்லாத பட்சத்துலன்னா ஒரு ஃபோட்டோ அவரை பார்த்து எங்கேயா ஒர்க் போனாலும் சரி, அந்த கம்பெனிக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் யூஸ் டு ஷேர். இப்போ இதுமாதிரி போனால் நல்லாயிருக்கு, நைட்டு தூங்கும்போது பேசிட்டு படுக்கிறது. ஸோ கூட இருக்கிற மாதிரி அந்த ஒரு திங்கிங். எந்த டைமில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவரை நீங்கள்? எப்போவுமே மிஸ் பண்ணிட்டு தான். இப்போ படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, என்ன பையா நாளைக்கு எப்படி நாளைக்கு படம் ரிலீஸாக எங்கே போனேன் எது பண்ணேன் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஒர்க்குக்கு வரேன்னா பார்க்கும்போது எங்கே போகிறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தாருன்னு எப்படி சொல்லுவோன்னா அந்த மாதிரி அவர் ஃபோட்டோவை பார்த்து சொல்லிட்டு வரேன். ஓகே. ஸோ சீரியஸ்லி இட்ஸ் கிரேட். அவர் இல்லைனாலும் அவரோட ப்ரெசன்ஸை நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயம். இப்போது நிறைய சுற்றி இருக்க எல்லாருக்குமே சில பேர் ஹீரோவாக தெரிவாங்க. பட் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய இடத்துல எப்படி பார்ப்பேன்னா, ஊரில் இருக்க எல்லாருக்குமே ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க வீட்டில் போய் கேட்டோம்னா ஊருக்கு அவர் ஹீரோ தான், பட் எங்களுக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ நிறைய பணத்தை நிறைய பேர் கொடுத்துருக்குறாரு, நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் அதை ஒரு வீட்டுக்குள்ளேருந்து அந்த ஒரு ஹீரோவை பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? சொல்கிறல பெருமையாக இருக்குது. முதல்ல அவருக்கு மகனாக பிறந்ததே பெரிய பெருமை எனக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இது எந்த இதுக்கு செட் ஆகும்னா, அம்மா பையன் அப்பா பையனுக்கு தான் செட் ஆகும். எப்படின்னா என்ன தான் வெளில ஸ்கூல் டீச்சர் நல்ல பையங்க நல்லா படிக்கிறான்னா வீட்டில் தப்பு எருமாடு முதல்ல ஏறா அப்படின்னு தான் திட்டுவாங்க. ஸோ அது வந்து மாற்ற முடியாது. பட் நம்ம பேரண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது வந்து நம்ம அம்மா என்ன தான் அவங்க அம்மா சும்மா திட்டுறாங்க அப்பா சும்மா திட்டுறானாலும் எப்படி பார்த்தாலும் நம்ம ப்ரையாரிட்டி அவங்க ஒரு பேரண்ட்ஸ் நம்ம நல்லதுக்காக தான் எதாவது சொல்ல போகிறாங்க. அவங்க சொன்னாங்கன்னா ஏதோ ஒரு நல்லது இருக்கும். அதே மாதிரி அப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா பட் நான் ரொம்ப பெருமை சந்தோஷப்பட்டிருக்கேன். நான் சேர்த்து வச்சிருக்கலாமே நமக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அந்த மாதிரி அப்படி பண்ணவே மாட்டீங்களா நீங்கள்? அப்பா அப்படி சொல்லி வளர்க்கல. அப்பா என்கிட்ட பேசினது எல்லாமே என்னென்னா, எப்போ என்ன ஆகும் தெரியாது, எல்லாம் உடஞ்செல்லாம் விழுந்து எல்லாம் ரோடில் அதனால் எதுக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன், சம்பாதிக்கிறத நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம், அது மிச்சதெல்லாம் கொடுத்துடலாம், கை கால் நல்லா இருக்குல்ல, வேலைக்கு போகலாம், கூப்பிடுவாங்க, வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்வார். அந்த மென்டாலிட்டியில் தான் நாங்கள் இருந்தோம் ஆக்சுவலி. அந்த மென்டாலிட்டியில் தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது எல்லாமே. இப்போ கூட நான் அப்படி தான் இருக்கேன். நான் அதாவது நம்மளை இப்போ இன்றைக்கி 4 பேர்கிட்ட நல்லா பேசுகிறோம், 4 பேர் நம்ம கம்பெனி கூப்பிட்றாங்க, நடந்து போகிறோம், நம்மளுக்கு இதெல்லாம் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னாவே இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் காட் பிளெஸ்ஸிங். அதை நம்ம நினச்சி அது ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த் இஸ் அவர் வெல்த். அதுதான் நம்ம ஹெல்த் தான் நம்மளோட ஃபஸ்ட் அசட். அது நல்லா பார்த்துட்டாவே அதை தான் சொல்லுவார், உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டாவே மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்துடும். மைண்ட் கிளாரிட்டி இருக்கணும், கண்டதும் போட்டு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் யாராவது என்ன சொன்னாலும் அந்த விஷயம் நம்ம சம்மந்தம் கிடனா அதை கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் தூர இருந்துச்சு ஓரமாக டோன்ட் கேர் அபவுட் தட்னு தூக்கி போட்டு வேலையை பார்த்துட்டு நீ சந்தோஷமாக இரு, எப்போவுமே சந்தோஷமாக இருக்க சொல்லுவார் ஆக்சுவலி. இப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் நான் அவர் கூட இருந்து பார்த்தது. எந்த விஷயத்துக்குமே டென்ஷனாக மாட்டேன் ஆக்சுவலாக. அவர் ஷார்ட் டெம்பரு, அன்வான்ட் திங்ஸை வந்து மண்டையில் போட்டுக்க மாட்டார். இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் இல்லையா, அதை விட்டு வேறு தாண்டு, அவ்வளோதான். ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக டக்கு நடந்துகிட்டே இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதுதான் ஆக்சுவலி. இப்போ உங்களுடைய அந்த ப்ரெஸ் மீட் நான் பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, இப்போது எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, சினிமாவில் வந்துட்டு என்னை தவிர்க்கிறாங்க அப்படின்ற நெக்லெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டைட்டில்ஸ் நிறைய அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த மாதிரியான டைட்டில்ஸ் அந்த மாதிரி நியூஸ் கார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசுனீங்க, இப்போ எந்தெந்த இடத்துல எதை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க, நீங்கள் உண்மையாகவே என்ன ஃபீல் பண்ணி சொன்னீங்க? அதில் என்னோட லிங்க் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ யூடியூப்பை செக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன பேச அதில் வந்து நான் அப்பா நண்பர்கள்லாம் யாரும் யூஸ் பண்ணல, எனக்கு அப்பா இருந்தார் பண்ணல. நீங்கள் பார்த்தீங்களா? அப்படி போட்டு நான் பார்த்தது கண்டுக்கவே இல்லை. நான் பேசாத விஷயத்தை நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிட்டு புரியுது. அதை நான் பெருசாக எடுத்துக்கிறேன். நிறைய பேர் அமுச்சு கேட்டாங்க, அப்படியே ஃபைன், ஓகே, இது ஒரு பப்ளிசிட்டி, அவ்வளோதான், இது நிறைய பேர் பார்ப்பாங்களா அப்படின்னு நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். தவிர இப்படி போட்டாங்களே நான் சொல்ல அதெல்லாம் நான் வந்து எதுவுமே வாட்ஸ் த ரியல் திங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு அந்த ஹெல்ப், ஐ மீன் இது ஹெல்ப் கிடையாது, அந்த ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்பாவோட நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு அந்த சான்சஸாக இருக்கட்டும், நிறைய ரெஃபரன்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அப்படி வந்தது தான் இதெல்லாம். சசிகுமார் சார் இப்போ எல்லாம் தெரிஞ்சவங்க தான் ஃப்ரெண்ட். நம்ம போய் யாருக்கிட்டையும் நம்ம ஒன்று எக்ஸ்பர்ட், நம்ம போய் எனக்கு பணம் கொடுங்க, வேலை கொடுங்க, வேலை நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், கேட்காம இருந்தால் தான் தப்பு. ஐ மீன் போட்டிக்கு இப்போ வந்து 10,000 பேர் லட்சக்கணக்கில் பேர் இருக்காங்க. ஒரு ஆடிஷன் பண்ணிங்கன்னா 1000 பேர் 100 பேர் இருக்காங்க. அங்கே நான் போய் வந்து இன்னர் சன் அப்படிலாம் பேசி டேலண்ட் வாங்க முடியாது. எங்கே போனாலும் டேலண்ட் மட்டும்தான் பேசும்.
என்கிட்ட டேலண்ட் வேணா ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, அவ்வளோ தவிர அங்கே நான் என் வேலையை செஞ்சால் தான் வந்து அந்த 100 பேருக்கு முன்னாடி நிற்கணும் தவிர நான் சரியாக பண்ணலன்னா அந்த பேர் அமிச்சிட்டாங்கன்னா அந்த 100 பேரில் எவனா ஒருத்தன் தான் போவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இவ்வளோ காம்படிஷன் இருக்க வந்து சைலண்ட்டாக உட்கார ரொம்ப ரொம்ப தப்பு. 4-5 கம்பெனி ஏறி இறங்கணும், யாராவது டேரக்டரை பார்த்தாங்கன்னா நான் இதுமாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்ம வந்து வி ஹாவ் டு ஷோ அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சினிமாவில் அப்படி காமிச்சிட்டா மட்டும்தான் சினிமாவில் ரீச் ஆக முடியும். அது நான் கேட்கறதுல நான் தப்பாலாம் நினைக்கவே இல்லை. ஆக்சுவலி கேட்டால் தான் இது வந்து இன்னுமே நீங்கள் போய் நீங்களா சான்சஸ் கேட்குறதா இருக்கட்டும், ஆடிஷன்ஸ் முதற்கொண்டு நீங்கள் எல்லாத்துக்கும் நான் போகிறேனே. இப்போ இல்லை, நான் ஹீரோ நடிக்கும் போதுலேருந்து என்ன கம்பெனி கூட சில பெரிய படத்துலாம் தெரியாமல் போவேன் அப்படியே வீட்டில். சரி நம்ம நடிச்செல்லாம் சொல்ல வேணாம், நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகலை. ஸோ அப்படின்னு தப்பு கிடையாது. நம்ம ஃபெமிலியர் ஆகணும்னு நான் ஜெயிக்கணும்னா நான் வந்து ஒரு 100 படிக்கட்டு இல்லை 10 படிக்கட்டு ஏறி தான் ஆகணும். அப்போ தான் வந்து நான் சினிமாவில் வந்து ஆப்வியஸ் டு பி ஆனஸ்ட் நான் ரீச் ஆக முடியும். 4 டேரக்டர் வந்து என்னை பார்த்தா தான் இன்னும் இப்படி ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். நான் வீட்டில் உட்காந்து பழைய படம் பண்ணியிருக்கேன், என்ன கூகுளில் பாருங்கள் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அதை சொல்கிறல இப்போ எவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. அதில் சும்மா நம்ம பழைய ஃபோட்டோஸை காமிச்சிட்டு என் பழைய படம் வந்தெல்லாம் இப்போ இந்த படம் நாளைக்கு வரும், 1 வீக்கில் போயிடும். இப்படி ஒரு படம் வந்துச்சானா கேள்விப்பட்டிருக்கோ அதில் நீங்கள் தான் நடிச்சிங்களான்னு தான் கேட்பேன். இப்போ எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இதில் ஐ மீன் அதாவது என்றைக்கு வந்து நம்ம மக்களுக்கு தெரியுறோமோ அன்றைக்கி தான் நம்ம வந்து ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட். சினிமாக்குள்ளே தெரியாது வந்து அது வந்து எப்படின்னா ஒரு விசிட்டிங் அது இப்படி ஒரு கான்டாக்ட் இருக்குது. இப்போ நம்ம மொபைலில் 100 கான்டாக்ட் வச்சுருப்போம், அது நமக்கு தெரியும். நம்ம வெளில தெரியறதுக்கு நம்ம வந்து ஃபெமிலியர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு நம்ம 4 பேரை போய் மீட் பண்ணோம். அது நான் எல்லாருமே நாங்கள் சினிமாக்காரங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேசியிருக்கோம், நிறைய படம் பண்ணவங்களாம் பேசியிருக்கோம். இந்த கம்பெனிக்கு போன அனுப்பி பார்த்துருக்காங்க, பட் நேற்று போனேன் மீட் பண்ண முடியல, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த கம்பெனிக்கு போகிறோம், உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி என்கிட்ட சொல்லுங்கள். நானும் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இப்போ நம்மக்கிட்ட சில பேர் சொல்ல மாட்டாங்க. இப்போ டப்பிங்காக இருக்கட்டும், இப்போ நிறைய படம் முன்னில் எனக்கு கால் வரலையே சார், நீங்கள் ஹீரோ பண்ணிட்டுருக்கீங்க, எப்படி இந்த கேரக்டர் நீங்கள் ஏங்க அப்படி நினைக்கிறீங்க, என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நினைக்கிறேன், நீங்கள் என்ன தோணுதுன்னா கிவ் மீ கால், வெல்கம். ஒன்றும் இப்போ நான் இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன், இந்த ஒரு சீன் 2 சீன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. என்னோடய தொழில் நான் நடிக்கிறது. ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும், இதில் வெயிட்டேஜ் இல்லை, வேண்டாம், கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் சொன்னதுக்கப்புறம் செட் ஆகணும். இப்போ சில பேர் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இப்போ படம் பண்ணிட்டு இருந்தார், இப்போ கேப் விட்டுருக்காரு, பண்ணுவார் அந்த சீன் சொன்னேன், இந்த 2-4 சீன் இந்த கேரக்டர்லாம் பண்ணுவோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட் எல்லாரும் சொன்னேன், வாட் எவர் இட் இஸ், என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நடிக்கிறது. ஸோ நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இல்லை நீங்களே பாருங்கள் செட் ஆகணும், இல்லை வேண்டாம் சார் ரொம்ப கம்மியாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். முன்னாடியே வந்து ஏன் இதை எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போவுமே எல்லா டைரக்டர்ஸுமே ஃப்ரெண்டு தான், எங்கே பார்த்தாலும் பேசிப்போம். என்னோட சன்னுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அப்புறம் நான் அவங்களே சொல்லுவாங்க, நான் ஆஃபீஸ் போட போகிறேன், நான் ஆடிஷன் வரும்போது சொல்கிறேன் அப்படின்னாங்க. புதுசாக வரவங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வெளில புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்கள் பழைய படம் பார்த்தேன், இன்றைக்கி மதியானம் கூட கேட்டாங்க. சார் நான் சொன்ன நாளைக்கு படம் ரிலீஸ் இருக்குது, ஐ வில் கம் 2 days கழிச்சு வரேன். ஸோ சினிமாக்காரங்க வந்து போயிட்டுருக்கோம், நம்ம வந்து என்னென்னா அதை விடக்கூடாது, நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டே இருக்கணும். ஆக்சுவலி குதிரை மாதிரி. இப்போ அப்பா கூட பயணித்த அந்த ஆர்டிஸ்ட் அவங்களாம் இருக்காங்களா, இப்போ நிறைய பேர் தாண்டி ரோல்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்போ அந்த விதத்தில் வடிவேலு அவர்கள் அவங்கெல்லாம் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்களா, இல்லை ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா? இல்லை உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு ரோலுக்கு அவங்க வர்றது அந்த மாதிரியான விஷயம்? இல்லை அந்த மாதிரி சப்ஜெக்டில் என்ன எதுவும் அமையல. ஸோ அப்படி அமைஞ்சு யாரும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவர் பண்ணார். அவரும் அப்போட நல்ல பழைய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுலேருந்து அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அவர் பண்ணுவார். ஸோ யாராவது பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கம்பெனிலேருந்து பேசினாங்கப்பா, ஊமையோட இப்போ MS பாஸ்கர் மாமா தான் கூப்பிடுவாங்க, இப்போ அவர்டே இந்த கம்பெனிலேருந்து பேசினாங்கடா அப்படின்னு சொல்லுவார். ஸோ என்கிட்ட பேச முடியுமானா அப்போ நானே சொல்லுவேன், மாமா இந்த மாதிரி ஒரு கம்பெனி பேசுகிறாங்க, எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா, பேசுகிறீங்களா, சரி டேரக்டர் ஃபோன் பண்ண சொல்லுப்பா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா சர்க்கிள் சினிமா தானே, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஸோ இதில் தான் சொல்கிறல, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து மாற்றிக்கிறது, யாரை போடலான்னா நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க மைண்டில் இருக்கும், இந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறது தானே நம்ம ஒர்க் எல்லாமே. இப்போது நீங்களாகவே இருக்கட்டும், இப்போ நீங்கள் இங்கே பிஸியாக இருந்தீங்க என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டை மச்சான் நான் இன்றைக்கி வராங்களாம்மா போய் இது பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தானே, அதுதான் சினிமா ஆக்சுவலி. ஸோ அது நல்லா ஹெல்த்தியாக போகணும், நல்லா இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதை. இப்போ இன்னொரு பார்வை இருக்குல்ல, அதாவது வந்து ஓகே இவர் படம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் எப்படி நான் இந்த சின்ன கேரக்டர் அவர் மயில்சாமி அவர்களோட போய் நான் எப்படி அவரை கூப்பிட்டு போய் இந்த கேரக்டர் கொடுக்குறது அப்படின்ற அந்த திங்கிங்ல நிறைய படங்கள் நீங்கள் மேபி மிஸ் கூட பண்ணிருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி என்ன மாதிரியான படங்கள் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், இந்த டேரக்டர்லாம் எனக்கு விட்டு உங்களை இது எப்படி நடிக்க வைக்கிறது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? நான் நிறைய பேர் கேட்டேங்க, நான் சொன்னேன் நீங்கள் கேட்காம எங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய படம் நிறைய டேரக்டர் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் அவங்கள பார்க்கவே இல்லையா, ஐயோ இந்த படத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாமே அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் நேம் சொல்கிறேன். நான் இப்போ எங்கேயோ போக திடீர்னு பார்ப்பேன், இருக்கல என்ன படத்தில் வந்திருக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன், இந்த கெட்டப் கரெக்டாக செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையே, கான்டாக்டில் தான் இருந்தேன், நம்ம கூட அசோசியேட்லாம் பார்த்தாங்களே, அப்படியா மிஸ் பண்ணிட்டேன் போலடா, எவன்கிட்ட சொல்லலை, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க. சரி இந்த மாதிரி நடக்கும் அதெல்லாம். இப்போது என்ன சொல்கிறது, நம்ம அவங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கும், நம்மளை மைண்டில் வச்சுட்டு இருக்கணும்னு ஒன்று இது கிடையாது. பட் நம்ம தான் வந்து நம்மளை வந்து ஃப்ரேமில் அப்படியே லைம்லைட்டில் காமிச்சிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதான் நான் யோசிப்பேன் நான். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு நம்ம தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளை இப்போ ஒரு 10 பேர் பார்க்குறாங்களோ, அடுத்தது ஒரு 1000 பேர் பார்த்தா தான் அதில் வந்து நம்ம ஃபீல்டில் இருக்க ஒருத்தவங்க ஒரு 25 கிட்டையாவது நம்ம ஃபேஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ எல்லோரும் மக்கள் பார்ப்பாங்க 1000 பேர் அப்படியே ஃபோனில். இப்போ சினி ஃபீல்டில் வந்து பிஸியாக இருப்பாங்க, ஷூட்டிங்கில் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து யாராவது கூட இருக்கவங்க திடீர்னு காமிச்சா அப்படி மட்டும்தான் உண்டு. அதில் 100 பேரும் அவங்க இருக்காங்கன்னா 100 பேரும் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் ஒரு 25 பேர் 30 பேர் கண்ணில் நம்ம பட்ட அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதான் நான் யோசிப்பேன். ஸோ அதுக்கு நம்ம எப்படியா ட்ராவல் ஆகி முன்னுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திங்கிங் எப்பவுமே அதான் யோசிச்சுட்டு இருப்பேன். அப்பா கூட நிறைய உட்காந்து பேசியிருப்பீங்க. அப்பா வந்து வெறும் ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக கரியரை தொடங்கி எங்கேயோ கிட்டத்தட்ட பல வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்கும்போது அவர் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி போய் தந்தார். நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த விஷயங்கள்லாம் நான் கோத்ரூ பண்ணேன், உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா சூப்பர் அட்டாச் ஆகிடுவார். அதாவது அவர் ஜென்ரேஷன் இப்போ இருக்க இருந்தார்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் வரைக்குமே வந்து அவர் நல்லா அட்டாச் ஆகிருப்பார். அவர் எப்படின்னா இப்போ பழைய இப்போது அந்த 80s பண்ணான்னா இப்போ அந்த படத்தில் அசோசியேட் அசிஸ்டன்ட் கோடக்டர் அவங்க கூட இப்போ அவங்களாம் படம் அப்போ அப்பா வேணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இப்போ அவங்க கூட ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் நினைப்பாங்களே, அவங்க கூட ஜெல் ஆகிடுவார். அது மாதிரி தலைமுறையாக இப்போ புதுசாக ஒருத்தவங்க படம் எடுக்க அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்களா, இப்போ அவங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் அப்பாவுக்கு ஒரு இது பண்ணி வச்சுருந்தேன், அந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு அப்பா வந்து அவ்வளோ பேருக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்தார். அவங்க இருந்த சினிமா ஒரு பழக்கம் நான் யோசிப்பேன், எப்படி பழகிருப்பார். அதான் சொல்லுவார், நான் எதையும் மைண்டில் வச்சுப்பேன், எல்லார்கிட்டையும் கேஷும் நல்லா ஃப்ரீயாக போய் எங்கேயும் முன் சைலண்ட் உட்காரது அதெல்லாம் வந்து வெளியில் காமிக்கவே மாட்டார். 100 பேர் இருந்தாருன்னா அந்த 100 பேருக்கும் வந்து அன்றைக்கி அவர் இருந்தாருன்னா எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆகிடும், இன்றைக்கி இவர் வந்தார் இவர் போனார். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட அங்கே எல்லாருக்கும் ஏதாவது அந்த விஷயம் பக்கத்தில் யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, அவர் இருக்கிற லொக்கேஷனில் வீடுங்களுக்கு அங்கே யாருக்காவது ஏதாவது பண்ணணுமா, அந்த மாதிரி எல்லார்ட்டும் பேசிவிட்டு அவங்கள சமைக்க சொல்லிட்டு இவரும் சமைச்சிட்டு அந்த யூனிட்டுக்கே வந்து நல்லா ஜாலியாக இருப்பார். இப்போ நான் ஷூட்டிங் பண்ணால் அதான் சொல்லுவாங்க எங்கிட்ட, அப்பா வந்தாருன்னா எங்கள் யூனிட்டே கலகலன்னு இருக்கும், எல்லாருக்கும் சமைச்சு போட சொல்லி இதெல்லாம் ஹெல்ப்லாம் பண்ணுவார், அவரே சமைப்பார் உட்காந்து எல்லாருக்கும். அதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்கணும், ஓகே இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஷூட்டிங் பண்ணுறோம், வேறு தனியாக உட்காந்து ஆர்டிஸ்ட் அவர் அப்படி அந்த ஆர்டிஸ்ட் கூட பேசி அப்படிலாம் கிடையாது. என்ன பண்ணலாம் இன்றைக்கி நம்ம நாளைக்கு என்ன பண்ணலாம், இங்கே என்ன வீடு இருக்குது, சரி ஓகே. இவரே நம்ம உதயநிதி சாரே வந்து நெஞ்சிக்கல் நிதி அந்த படம் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார், ஆனால் நாங்கள் ஷூட்டிங் போட்டு போனால் மதியம் என்ன சமைக்கலாம், அங்கே ஏதோ ஒரு கோழி ஓகே இன்றைக்கி ஆடை ஒன்று வாங்கிட்டு சொல்லி சமைக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். அவரை வந்து அவர் சும்மா அப்படி உட்காந்து ஃப்ரீயெல்லாம் அப்படி இருக்க மாட்டார். ஹி வில் குக். அப்புறம் அங்கே ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அந்த நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறது, இன்றைக்கி எதாவது கஷாயம் இல்லை ஜூஸ் கொடுக்கலாமா இல்லை மோர் கொடுக்கலாமா, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆக்சுவலி. ஓகே, அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் இந்த ஹெல்ப் பண்ணார், இங்கே இது பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஆனால் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியல அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நிறையா இருக்குது. அதான் நான் அப்பா இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இவ்வளோ நாள் அப்பா தான் படிக்க வச்சாங்க எங்களை, நிறைய பேர் ஸ்கூல் ஃபீஸ் அந்த பில்ஸ்லாம் எங்களுக்கு காமிக்கிறது. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அதை பில்ஸ்லாம் ஷோ பண்ணி அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாது ஆக்சுவலி. சொன்னால் அம்மா திட்டுவாங்க, நிறைய விஷயம் பாதி விஷயத்தை வந்து மறைச்சிருவார் ஆக்சுவலி. அவர் சம்பாரிச்சனா சண்டை வருமா இதுக்காக? அது பழகிருச்சுல்ல. இப்போ அதை அம்மாவில் எப்படின்னா இவருக்கு இதை தான் பிடிக்குதா, சரி ஓகே அது அவருக்கு அதுதான் சந்தோஷத்துனா பண்ணட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் அதுக்கு தானே சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. உனக்கு தேவையானது எல்லாம் பண்ணிடுறாரு. இப்போ அதான் விவேக் சார்லாம் சொல்லுவார், இவெல்லாம் காசு சேர்த்து வச்சுருந்தானா இந்த மாதிரி இன்னும் 4-5 வீடு கட்டிடலாம்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படின்னு திட்டுவார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த காசு சேர்த்து வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. அம்மாவுக்கும் என்னென்னா இவர் இப்படி வளர்ந்துட்டார், கஷ்டப்பட்டு வந்தார், அவரை மாதிரி யாரும் இருக்கக்கூடாது, யாரும் இல்லைன்னு சொன்னால் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வரும், நல்லா ஒரு ஹாப்பியாக இருப்பார். ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாவே அவரை இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணி சந்தோஷமாயிட்டாங்கன்னா ஹி வில் கெட் மோர் ஹாப்பி. ஓகே, அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் யோசிப்பேன், அவரை மாதிரிலாம் இருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அதில் சில 10% நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட திங்கிங் எப்பவுமே எடுத்துகிட்ருக்கோம்.
நாளைக்கு உங்களுடைய இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அடுத்து உங்ககிட்ட இருந்து என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்? என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இன்னொரு படம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி, அதுவும் நெகட்டிவ் ஷேடு தான். ஓகே. ஸோ அது யாருக்கு ஆப்போசிட் இல்லைன்னா லீடாவே நெகட்டிவ் ஷேட் அந்த மாதிரியா? அதில் வந்து நிதின் சத்யா சார் இப்போ அவர் கூட அவங்க கேங்கில் இருக்கிற மாதிரி, பட் அது வந்து டக்குன்னு ஹீரோ சைடு போயிடுற மாதிரி கேட்டப்போ அது நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. முகன் ராவ் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது 2 ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு தான் வேறு கெட்டப் அதிலே போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது கதைகள் கேட்டுட்ருக்கிறேன், வேறு என்னென்ன பண்ணலாம். இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு சினிஃபீல்டில் விசிட் பண்ணிவிட்டு சரி எதையும் விடக்கூடாதுல்ல, இருக்கிற டைமில் டக்குன்னு எங்கே எந்த நேரத்தில் நம்மளுக்கு எப்படி கிளிக் ஆகி ஸ்பார்க் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த வெளிச்சத்தை தேடிட்டு இருக்கிறேன். ஓகே. தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், தொடர்ந்து அப்பாவோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சே சம்மர் சில் அவுட் சே. பேருந்து முனையத்தை திறந்து வைக்க வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பெரம்பலூர் MP அருண் நேரு. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம்.